ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு மாம்ஸ் குக்கிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடலைப்பருப்பு வடை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு வெசல் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1/4 கிளாஸ் பச்சரிசி. இது எல்லாமே ஒரு பவுல்ல போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிருங்க. வாஷ் பண்ண அப்புறம் ஊற வைங்க. 20 to 30 மினிட்ஸ் ஊற வைங்க. அந்த கேப்ல தேவையான அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சதை வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு அரைங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மசால் வடைக்கு ஏற்ற பதம் வந்துருச்சு. ஸோ இதை அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு பூண்டு ரெடி பண்ணிக்கோங்க. அது எல்லாமே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் காட்டிட்டு இருக்காங்க. அதாவது இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டை வந்து அரைக்கிறதுக்கு போட்டுட்டு இதை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ வடையில் வந்து இன்னும் ஈஸியாக நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பேஸ்ட்டை வந்து நம்ம கடலைப்பருப்பு மாவோட நம்ம வந்து பிணைய போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிடணும். இப்போ நம்ம வந்து வடை போட்டு எடுக்கிறது மட்டும்தான், மற்றபடி பதம்லாம் கரெக்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ கடாய் வச்சுட்டு அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. 1 கிளாஸ் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ கையிலேயே தேவையான அளவுக்கு வடையோட சைஸை வந்து தட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கடுத்து வடையை போட்டு எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெயில் வடையை போட்டாச்சு. வடை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான், மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் நம்ம மசால் வடையை செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.